ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான காம்பனண்ட் ரெசிஸ்டார். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலோட ஸ்டைலோட என்னென்னா, நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை பார்க்கறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸில் நான் ஒரு காம்பனண்ட் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கோட அந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த ஒரு 6 கொஷின்ஸில் என்னால் கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம வந்து இந்த காம்பனண்ட்டை பற்றி என்ன கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இட்? ஸோ வாட் இஸ் ரெசிஸ்டார்? ஸோ வாட் இஸ் ரெசிஸ்டார்? ஸோ ரெசிஸ்டார் இஸ் அன் எலக்ட்ரானிக் காம்பனண்ட் தட் வில் ரெடியூஸ் த வோல்டேஜ். ஸோ எதுவுமே இல்லை, ஒரு ரெசிஸ்டார் வந்து இது ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டார் வந்து ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டாரை வச்சு நம்மளுக்கு வந்து என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ரெடியூஸ் த வோல்டேஜ். நம்மளோட அந்த வோல்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது இந்த ரெசிஸ்டாரை நம்ம ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் நம்ம வந்து இதை நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஒரு இதில் வர அந்த வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணும். அதாவது நம்ம வந்து கரண்ட்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கரண்ட் வந்து சேமாக இருக்கும். அதாவது இந்த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அது சேமாக இருக்கும். பட் அதோட அந்த ஸ்பீட் ஆஃப் சார்ஜஸ், அதாவது சார்ஜஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுது, அதாவது ஸோ பிஃபோர் பிளேசிங் த ரெசிஸ்டார் நம்மளோட சார்ஜஸ் எல்லாமே அதோட ஓன் வோல்டேஜில் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த இடத்துல ரெசிஸ்டார் நம்ம பிளேஸ் பண்ணும்போது ஸோ அதோட பாத் ரொம்ப நேரோ ஆகிடும். நேரோ ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு இடத்துல 10 சார்ஜஸ் போக வேண்டிய இடத்துல ஒரு சார்ஜஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும், கரண்ட்டும் டிஃபர் ஆகும், வோல்டேஜும் ஸ்பீடும் குறையும். ஸோ இந்த சார்ஜஸோட ஸ்பீடும் குறையுது கரெக்டாக. ஏன்னா பாத் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதோட ஸ்பீடும் குறையும். அண்ட் தென் சார்ஜஸ், அதாவது சார்ஜஸ் சேமாக இருக்கும், ஆனால் கரண்ட் தட் இஸ் I is equal to Q/T. ஸோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பர் செகண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் டிக்ரீஸ் பண்ணுறதோட வேலை தான் ரெசிஸ்டாரோட வேலை. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஷின் இஸ் why is it? ஸோ why we are using the resistor? ஏன் நம்ம இந்த ரெசிஸ்டாரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த சென்சிட்டிவ் காம்பனன்ட்ஸ் லைக், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்ல போகிறது எல்இடி டிரான்சிஸ்டர். ஏன்ப்பா நான் வந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்இடி இந்த டிரான்சிஸ்டர் இதுக்கெலாம் ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குது. நான் இந்த எல்இடின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இவ்வளோ தான் வந்து கரண்ட் வரணும், இவ்வளோ தான் வோல்டேஜ் வரணும் அப்படின்னு ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி நம்ம வந்து கொடுக்கும் போது ஒன்று ஓவர் ஹீட் ஆகலாம், இல்லை பேர்ன் அவுட், அதாவது பிளாஸ்ட்டும் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காம்பனண்ட் ரெசிஸ்டார். ஸோ இந்த ரெசிஸ்டார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ ரெசிஸ்டார்னால் என்னென்னு தெரிஞ்சிச்சு, இந்த ரெசிஸ்டார் ஏன் யூஸ் பண்ணுறோம் இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த ரெசிஸ்டார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ ரெசிஸ்டாரோட சிம்பிள் பேசிக்காக நம்ம இப்படி தான் போடுவோம். அண்ட் தென் நான் வந்து ஒரு ரெசிஸ்டாருக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து கடையில் போய்ட்டு ரெசிஸ்டார் போய்ட்டு கேட்போம். ஆனால் அவங்க கேட்குற அந்த ஒரே ஒரு இது வேல்யூஸ், நம்ம ஒரு வேல்யூ நம்ம சொல்லுவோம், எனக்கு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டார் கொடுங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போது ஒரு 100, தட் இஸ் we have been just comparing 100 versus 1 kilo ohm means, ஸோ 100 ஓம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே நீங்கள் இன்னர் பார்ட்டில் நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது என்னன்னு தெரியும்னா நம்மளால் பார்க்க முடியாது. பட் அதை எப்படி வந்து மேக் பண்ணுவாங்க, அதாவது அதை எப்படி வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் ஃபைபரில் இந்த மாதிரி ஒரு கட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், லார்ஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே வந்து ஏற்படும். இதுவே அதோட கட் ரொம்ப கம்மியாக இருந்தால், அதாவது ஒரு 2 கட், இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி கட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா லெஸ் நம்பர் ஆஃப் கட்ஸ். ஸோ என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து அதால் ஈஸியாக வந்து ட்ராவல் ஆகி ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட முடியும். பட் இதுவே கட்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால்
அந்த எலக்ட்ரான்ஸோட ட்ராவல் எடுக்கிற டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இந்த எலக்ட்ரான்ஸ் கேனாட் ஃப்ளோ ஈஸிலி. ஸோ அதனால் அதோட ஃப்ளோ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஸோ இதனால் என்ன ஆகும், லார்ஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான கான்செப்ட். அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஷின் இஸ், ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் மேட் அ எக்ஸாம்பிள். ஸோ இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளில் நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ரெசிஸ்டார்னா என்ன அப்படின்னு. இந்த ரெசிஸ்டாரை நம்ம வந்து இப்போது ஒரு ரியல் டைம் வோல்டேஜ் நான் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 2 காம்பனண்ட் இருக்குது, எல்இடி, பேட்டரி. இந்த 2 காம்பனண்ட் இருக்குது. பட் எனக்கு இந்த காம்பனண்ட்டை வச்சு நான் வந்து ஒரு ரெசிஸ்டார் நான் வந்து எப்படி வேல்யூ நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு எல்இடி எடுத்துக்கலாம். இந்த எல்இடி ஒரு 5 mm எல்இடி சைஸு. ஸோ இதோட கெப்பாசிட்டி 2 வோல்ட்னு வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்குது, அது 9 வோல்ட். ஸோ பை யூஸிங் த ஓம்ஸ்லா, நம்ம இந்த ஓம்ஸ்லா வச்சு நம்மளால் ஈஸியாக நம்மளுக்கு எவ்வளோ ரெசிஸ்டார் வேல்யூ வேணும்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னா, இந்த V பேட்டரி, தட் இஸ் R is equal to V/I, அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ V அதாவது வோல்டேஜோட டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஏன்னா ஒரு சர்க்கியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் தென் பல்ப், ரைட்? ஸோ பேட்டரிக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கும், இதுக்கு ஒரு வோல்டேஜ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு வோல்டேஜ் பேட்டரி V பேட்டரி மைனஸ் VLED டிவைட் பை ILED. ஸோ இந்த V பேட்டரி என்னன்னு கேட்டிங்கன்னா 9 வோல்ட், இந்த VLED 2 வோல்ட், இது 2 வோல்ட் எடுக்கும். ஸோ இந்த ILEDன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியில் இருக்க கரண்ட், இதுக்கு எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 20 மில்லி ஆம்பியர் இது எப்படி நீங்கள் போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். ஸோ ஒரு எல்இடி நீங்கள் வாங்குறீங்க, அந்த எல்இடியில் வந்து எவ்வளோ எம்எம்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் போடும் போதே அதோட ஸ்ப்ரெட்ஷீட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் மூலமாக நம்மளால் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் வந்து இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக செக் பண்ணிட முடியும். ஸோ பை யூஸிங் த ஃபார்முலா நம்ம வந்து இந்த மாதிரி கேன்சலேஷன் நம்ம கொடுக்கும்போது ஒரு 350 ஓம் கிடைக்கும். ஸோ இந்த 350 ஓம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 350 ஓம் தான் அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ. ஸோ ஃபார் எ சேஃப்டி பர்பஸ் வி கேன் யூஸ் 360 ஓம் ரெசிஸ்டார் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அட்லீஸ்ட் 360 யூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகுனா சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ ஃபார் அக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு வேல்யூ கிடைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் திங் இஸ் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது மோஸ்ட்லி நான் வந்து சொல்ல போகிறது என்னென்னா, இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸும் நீங்கள் வந்து உங்களை சுற்றி நீங்கள் பார்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ரெசிஸ்டார் இருக்கும். ஸோ இதுதான் இந்த எலக்ட்ரானிக் வேர்ல்டுலேயே ரெசிஸ்டார் ஒரு முக்கியமான பகுதி. ஸோ நம்மளோட சேனலில் புதுசாக நம்மளுக்கு வந்து என்ன கற்றுப்பீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறது தான் இந்த பிளாஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பிளாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெசிஸ்டார். ஸோ ஒரு ரெசிஸ்டார் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெசிஸ்டாரை நீங்கள் வந்து எப்படி அதோட வேல்யூவை நீங்கள் வந்து சொல்லுவீங்க. ஸோ என்கிட்ட ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ நம்மளால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை யூஸிங் த கலர் கோட். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்குறோன்னா நம்ம நார்மலாக படிக்கிறத விட ஒரு டெக்னிக்கோட ஒரு ட்ரிக்கோட படிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்டு கேம் ஃபீலிங் கொஞ்சம் தரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இந்த பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேவ் எ வெரி குட் வைஃப். ஸோ இந்த ஒரு டெக்னிக்கை வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக நம்மளால் இந்த கலர் கோடை போட முடியும். அண்ட் தென் இஸ் டாலரன்ஸ். ஸோ டாலரன்ஸ்னால் நான் என்னென்னு கொஞ்சம் டீப்பாக சொல்லிடுறேன். அதில் கோல்டு, சில்வர். ஸோ இதோட டாலரன்ஸ் 5%, இதோட டாலரன்ஸ் 10%. ஸோ நான் இந்த என்கிட்ட ஒரு ரெசிஸ்டரை நான் வந்து அப்படியே வந்து நோட்டில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு ரியல் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து பார்க்கணும். இந்த லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எது வந்து கோல்டு, சில்வர் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரைட் சைடு வச்சுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரௌன், பிளாக் இருக்குது. ஸோ இந்த ப்ரௌன் பிளாக்கே இருக்க நம்ம அந்த கலர் கோடை வச்சு நம்ம ப்ரௌன் 1, பிளாக் 0 அப்படின்னு சொல்லி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த தேர்ட் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 கலர் சொல்கிறவங்கள அது டிஜிட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 1, 0. அந்த தேர்ட் கலர் சொல்கிறோம்ல இது ஒரு மல்டிப்ளேயர் ஆக்ட் ஆகும். எப்படின்னா இன்ட்டு 10 பவர் ஸ்கொயர். ஸோ 10 பவர் 2 மீன்ஸ் இந்த 2 தான் வந்து ரெட்டோட அந்த கலர் கோட். ஸோ இந்த 5% எப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம கோல்டு இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்க அந்த ரெசிஸ்டாரில் கோல்டு இருக்குது. ஸோ அதனால் 5% டாலரன்ஸ். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1000 ஓம் ±5%. ஸோ இதில் நம்ம பை யூஸிங் த 5 டிவைடட் பை 100 இன்டூ 1000. ஸோ இந்த ஃபார்முலா போடும்போது 50 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். தென் ஸோ எதுக்கு இந்த 50 ஓம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் அந்த டாலரன்ஸ், இதுதான் அந்த டிஃபரன்ஸ் வேல்யூ கொடுக்கும்.
ஸோ இந்த ரெசிஸ்டார் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் இதோட ரெசிஸ்டார் வேல்யூ எப்படி இருக்கும்னா 950 to 1050 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது 950 ஓம் to 1050 ஓம் அந்த ரேஞ்சில் இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் வந்து சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.